தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அவர் வீட்டில் பட்டு கிடந்தார் சார். நாங்கள் வெளியே இது கடைக்கு போயிருந்தோம். நாங்கள் வந்து பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போன அங்கே போய் பார்த்தோன்னா அவங்க மூட்டை யாரையோ ஒரு ஆளை கூட்டார யார் வீட்டை காட்ட சொல்லியிருக்காங்க. இவர் போய் காட்டியிருக்காரு. அங்கே மூட்டையாக இருந்துருக்குது. மூட்டையாக இருக்கும். அவரையும் இவரையும் அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த உடனே நீ கையெழுத்து போடு, நீனு அவரும் ஜாயிண்ட் ஆகி நீ கையெழுத்து போடு, இல்லைன்னா உன்னை அடிச்சு கொண்டுருவோம், நீ கையெழுத்து போடலைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்கள் அடிச்சு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லவும் அவர் பயந்துக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டாரு. நானும் போய் ஒரு புலர் ஜெயில அடைக்க போறேன்னு சொன்னோன்னா நான் போய் நின்றேன். சார் அவர் நடக்கவே முடியாது, அவரோட சுகர் அதிகமாக இருக்கார். 2 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி தான் கூட்டிகிட்டு வந்தேன். 1 வாரத்துக்கு முன்னாடி தான் கூட்டிகிட்டு வந்தேன். அதனால அவரை நடக்கவே முடியாது, நான் பாத்ரூம் கூட போக முடியாதுன்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி அவர் போலீஸ்கார்ட்டே அழுதேன். இல்லைம்மா நான் கோட்டாத்தையத்தையும் சொல்லிட்டோம், உடம்பு சரியில்லைன்னு, அதனால இன்சுலின் போகிறேன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் இப்பவும் கூட்டிகிட்டு போய் இன்சுலின் போகிறேன்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறோமா தான் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் நான் 1 மணி வரை இருந்து பார்த்தேன். ஆள் வரவே காணும். வரான்ட்டு பார்த்தா அடைச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க சிறையில். இப்போ பார்த்தா நான் இன்னைக்கு சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல. யார் போலீஸ்காரங்க தான் கொண்டுட்டாங்க என் புருஷனை. நான் கெஞ்சினேன் அவர்கிட்ட எவ்வளவோ. அவர் முடியாது சார், சுகர் அதிகமா இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல் போய் 1 வாரம் தான், 2-3 நாள் தான் ஆகுது. வெள்ளிக்கிழமை கூட நான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் சுகர் அதிகமா இருக்கு டாக்டர் சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா அதுக்கு மாத்திரை 2 மாத்திரையும் எக்ஸ்ட்ரா இன்சுலினுக்கு முன்னாடி 2 மாத்திரையும் எழுதி கொடுத்தாங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அதை காமிச்சு வீட்டில் படுத்து தான் கிடந்தாரு. படுத்து கிடந்தவரை தான் கூட்டிட்டு போயிட்டாங்க. சும்மா உனைய இதுக்கு மட்டும் வர சொல்றான், விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனவங்க தான். அவர் ரியல் எஸ்டேட் தான் சார் பார்த்துட்டு இருந்தாரு. அது உங்க அப்பா பார்த்துருந்தாரு சார். பெட்டி கடையில வச்சு எடுத்திருந்தா. பெட்டி கடையில பிடிக்கவும் தான் இவர் வீட்டுல இருக்கிறவங்க அவங்க வீட்டை காட்டு சொல்லியிருக்காங்க. வீட்டுல எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன உடனே சரி நீ வேற ஒரு ஆளு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நீ அவங்க வீட்டை காட்டுன்னு சொன்னா அவங்க வீட்டை போய் காட்டினாங்க. அவங்க தம்பி என்னமோ வச்சிருந்தாராம் மூட்டையா. அவர் வச்சிருக்கிற பார்த்துட்டு நீனும் இதுல உடந்த அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டாங்க. சார் 20 வருஷமா 20 வருஷமா எப்படி இறந்தாருன்னு யாரு உங்களுக்கு சொன்னதுமா? எங்களுக்கு இறந்துன்னு அண்ணன் தான். நாங்கள் புலர் ஜெயிலுக்கு நீ காலைல போனோம். அங்கே 7:30 மணிக்கு தான் உங்களுக்கு 3ஆவது ஷிஃப்ட்னு சொன்னாங்க. நாங்கள் அதனால வெயிட் பண்ணோம். அப்புறம் அண்ணி ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி சுகர் அதிகமாக இருக்குது, ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். 1/2 மணி நேரத்தில் பார்த்தா இறந்துட்டேன்னு ஃபோன் வந்துச்சு. எப்படி இறந்தாங்கன்னு ஒண்ணுமே சொல்ல சார். இது வரைக்கும் நானும் அவர் போய் பார்க்கவே இல்லை. இன்னும் நான் அவரை பார்க்கவே இல்லையே சார். அவர் பார்க்கவே விடல. இன்னும் நான் போலீஸ் ஸ்டேஷன் மேல புகார் கொடுக்க தான் வந்தேன். எனக்கு என் பிள்ளைக்கு என்ன நியாயம்? நாங்க வேண்டாம் தானே சொன்னேன் சார். சுகர் அதிகமா இருக்குன்னு சொல்லி தான் வேணும். படுத்து கிடந்தவர் ஏன் சார் கூட்டிட்டு போகணும்? அவங்க பெட்டி கேஸ்னா என்ன கோரிக்கை உங்களுக்கு? என்ன பண்ணணுமா? எங்களுக்கு நீதி வேணும் சார். என் வீட்டுக்காரருக்கு இறந்ததுக்கு எங்களுக்கு நீதி வேணும். எனக்கு என் பிள்ளைக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ கிடைச்சு. என் பேர் அவர் பாலாஜி, 42 வயசு. என் பேர் வை ஜெயந்தி, 35 வயசு.